என்னங்க பாய் மூடுங்க. என்னடியா உங்களுக்காக நான் இதே இடத்துல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இருக்குது. ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா நந்தினி சொல்லுங்க. நான் எதற்காக இவ்வளவு தாமதமா வந்திருக்கேன் என் மேல கோவம்? ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க நான் சொல்ல போறேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? என்ன தெரியுமா? சொல்லுங்க. இந்த ஜமீன் கோட்டை இளவரசன் இருக்கிற தென்னரசு, ஆமா, அவனுக்கும் விறகுவெட்டிய தந்தை இருக்கின்றது அல்லவா அபிராமி, அவர்கள் இருவருக்கும் அதன் பிறகு நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த பெண்ணை மட்டும் தன்னந்தனிமையை அழைத்து அவனை ஜமீன் கோட்டை இளவரசன் அவனை மறந்துவிடு, உன்னை போன்ற ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவனை நீ திருமணம் செய்து கொள் என்று சில அறிவுரை கேட்கல. என்னை அவமானப்படுத்திட்டான், அவதூறா பேசிட்டான். எனக்கோ சின்ன பிறந்தது, என்னுடைய மந்திர சக்தியால் அவளுக்கு கொடிய சாபம். என்ன சாபம் தெரியுமா? அவனுக்கு அவளுக்கு திருமணம் செய்து முதல் இரவு அன்று அவனுடைய கரமானது அவள் மீது பட்டதுமே 4448 வியாதி, கொடிய வியாதி. நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? யாருடைய கண்களுக்கு அகப்படாமல் அந்த ஜமீன் கோட்டைக்குள் நுழைய வேண்டும். என்ன சொல்றீங்க? எதற்காக தெரியுமா? சொல்லுங்க. அந்த முதல் இரவு அன்று நான் கொடுத்த சாபம் அவளுக்கு பலிக்கின்றதா இல்லையா என்பதை பார்த்து விட்டு வர வேண்டும். என்னங்க இந்த பேச்சை நான் என்னைக்காச்சும் மீறி இருக்கேனா? அது மட்டும் கிடையாது, சொல்லுங்க. மறுபடியும் அந்த ஜமீன் கோட்டைக்குள் நுழைய வேண்டும். எதற்காக தெரியுமா? அந்த அறிவு நோய் பிடித்த பெண்ணை அனைவருமே வெறுத்து விடுவார்கள். இளவரசன் மட்டும் தன்னன் தனிமையை உலாவி கொண்டிருப்பான். நேராக நீ அவனிடம் சென்று நாட்டியம் ஆட வேண்டும். நாட்டியம் ஆடிய பிறகு பரிசு கொடுக்க முன்வருவான். அந்த பரிசை நீ பெறக்கூடாது. எதற்காக தெரியுமா? அவனுக்கு அளவு கடந்த மதுவை ஊற்றி அவனை உன்னுடைய கைவசப்படுத்திக் கொண்டு அந்த ஜமீன் கோட்டையை நீ உயிர் சாசனம் இதே விரலில் விஷத்தையை கலக்க முடியும். பாம்புக்கு பல்லுல விஷம், கொடுக்கல விஷம், உடம்பெல்லாம் பிரச்சங்க மட்டும் கிடையாது. நீங்க ஒரு புள்ளி வைங்க, அம்மா பெரிய ரங்கோலமே போடுறேன். நீங்க ஒரு கோடிக்கு வைங்க, நான் பெரிய பைபாஸ் ரோடே போடுறேன். அப்படியா? நீங்க வரல காட்டுங்க, ரொம்ப வரலையே. அப்படியா? ஆமா. இனிமேல் உங்களுடைய திருமணம் பார்க்க போறேன். நான் நினைத்தது ஒவ்வொன்றும் வெற்றிகரமாக முடிய வேண்டும். நிச்சயமா. ஆமா. ஆடி போனா ஆடி போனா மணி வாழ மயக்குதாவணி, கண்ணால பார்த்தா போதும் நாதா கலைமாமணி. ஆடி போனா மணி மயக்குதாவணி.
ஆடி போனா ஆவணி என்னங்க இப்படி ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு நேரம் போவதே தெரியாது சீக்கிரம் புறப்பட